கிருஷ்ணகிரியில் தூய ஃபாத்திமா அன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டு குழந்தை இயேசுவின் குடில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் திருலோகசந்தரிடம் கேட்கலாம். திருலோகசந்தர், கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் எவ்வாறு கொண்டாடி வருகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி நாடு முழுவதும், அதாவது உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அதை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு தேவாலயங்கள்ல பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் தேவாலயங்கள் முழுவதும் குடில்கள், அதாவது குழந்தை இயேசுவின் குடில்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 12 மணிக்கு சரியாக சிறப்பு திருப்பலி பிரார்த்தனைகள் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரியை பொறுத்தவரையில தூய பாத்திமா அன்னை திருத்தலத்துல சரியா 12 மணிக்கு இந்த திருப்பலி பிரார்த்தனையானது நடைபெற இருக்கிறது. திருத்தல பங்கு தந்தையர் திரு இசையாஸ் தலைமையில இந்த சிறப்பு பிரார்த்தனையானது துவங்கும். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு ஒவ்வொருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். அதற்காக ஏராளமான கிறிஸ்தவர்கள் தற்பொழுது தேவாலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சிறப்பு பிரார்த்தனையானது துவங்க உள்ளது. குறிப்பாக இந்த தேவாலயத்தின் முன்பு பார்க்கும் பொழுது குழந்தை இயேசுவினுடைய குடில்கள் அமைத்திருக்கிறார்கள். அதே போல தேவாலயத்தின் உள்ளே அனைவரும் வழிபாடு நடத்துவதற்கான அனைத்து வகையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அனைத்து தேவாலயங்களுமே வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த சிறப்பு பிரார்த்தனையானது துவங்கும். இந்த பிரார்த்தனையின் போது ஒவ்வொருவரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள். அதே போல் அன்பை பரிமாறிக் கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்குவார்கள். அதே போல இந்த பிரார்த்தனையின் போது பாடல் குழுவினரால் சிறப்பு கிறிஸ்துமஸ் கீதங்கள் எல்லாம் இசைக்கப்படும். அங்கு பல்வேறு பாடல்கள் பாடப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டை பொறுத்தவரையில் இந்த பிரார்த்தனையானது அன்பை போதிக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை முன்வைத்து இந்த சிறப்பு பிரார்த்தனையானது நடைபெறுகிறது. தொடர்ந்து தேவாலயத்துல உலக நன்மைக்காகவும் உலக மாந்தர் அனைவரும் நலமுடனும் வளமும் அன்பும் சமாதானமும் திரைப்பிடவும் இந்த பிரார்த்தனையானது நடத்தப்படும். அதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தற்பொழுது தொடர்ந்து தேவாலயங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 12 மணிக்கு இந்த சிறப்பு பிரார்த்தனையானது துவங்க உள்ளது. யுவராணி, நன்றி திருலோகசந்தர்.